ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனிலேருந்து நம்ம பார்க்க போகிற ட்ராமா பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்ட்ரி கலந்த த்ரில்லர் ஸ்கூல் ட்ராமா தான். பொதுவாகவே இந்த தாய் ட்ராமாவில் ஸ்கூல் த்ரில்லர்னால் சொல்லவே தேவையில்ல. நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட தான் இருக்கும். அது ஏற்கனவே நம்ம கிஃப்டட் கிராஜுவேஷன் அப்புறம் பிளாக் லிஸ்ட் ட்ராமாலெலாம் பார்த்துருப்போம். அப்படி அந்த ட்ராமாவெல்லாம் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா நான் அதோட லிங்க்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பிங்க் பண்ணுறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தான் இந்த ட்ராமாவும் இருக்க போகுது. இந்த ட்ராமா ஆல்ரெடி நிறைய பேர் போட சொல்லி கேட்டிருந்தீங்க. நானும் அப்போவே போடலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். பட் அது தள்ளி போய் இப்போ தான் அதுக்கான சான்ஸே கிடச்சிருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ட்ராமாவோட ஓப்பனிங்லேயே பார்த்தா காட்டுக்கு நடுவில் இருக்க ஒரு ஸ்கூல் மாதிரி பில்டிங்கை தான் காமிக்கிறாங்க. அந்த ஸ்கூலுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு பையன் தப்பிச்சு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படி போகும்போது பார்த்தா அவனை கரெக்டாக ஒருத்தர் பார்த்துடுறாரு. பார்த்தவர் இப்படி சும்மா இருப்பாரா, அவனை துரத்திக்கிட்டே போக இவனும் அவர்கிட்ட மாட்டாமல் எப்படியாச்சும் இங்கேருந்து தப்பிச்சு போயிடலான்னு சொல்லி ட்ரை பண்ணி வேகமாக ஓடிட்டு இருக்கான். பட் கடைசியாக பார்த்தா ஒரு கட்டத்துக்கு மேலே அவனால் ஓட முடியாமல் பின்னாடி துரத்திட்டு வந்தார் இல்லையா, அவர்கிட்ட நல்லா வசமாகவே மாட்டிக்கிறான். அப்போவும் வீட்லேயே தயவு செஞ்சு விட்டுருங்க, நான் இங்கேருந்து போயிடுறேன்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் உன்னை அப்படிலாம் விட முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு பின்னாடி துரத்திட்டு வந்தவர் பார்த்தா அவன் வாய்க்குள்ள ஏதோ ரெட் கலரில் ஒரு ஜெல்லி மாதிரி போட்டு விடுறாரு. அதை சாப்பிட்டதுமே அவனுக்கு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருது. அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுற மாதிரி கீழே விழுந்துடுறான். அவன் அப்படி கீழே விழும்போது தான் அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வராரு. ஏதோ கொஞ்சம் வயசானவர் மாதிரி இருக்காரு. இவர் அவனை பார்த்ததுமே, என்ன ரன், இங்கேருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறியா? இது உன்னுடைய வீடு மாதிரி தானே, இங்கேருந்து நீ எப்படி தப்பிச்சு போவேன்ற மாதிரி கேட்க, எது இந்த ஹோம் ஸ்கூல் என்னோட வீடா? இது ஒரு நரகம், இங்கெல்லாம் மனுஷன் இருப்பானான்ற மாதிரி கேட்டு இவன் பயங்கரமாக சத்தம் போட ஆரம்பிச்சிடுறான். ஆனால் அதுக்கு இவர் எதுவுமே பேசலை. இப்போ கொஞ்ச நேரத்துல இந்த பையனும் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துறாரு. அப்புறம் இவனுக்கு என்ன ஆச்சு ஏதுன்றதெல்லாம் காமிக்கல. இப்போ அப்படியே கட் பண்ணா அந்த பெரியவரை காமிச்சாங்களே, அவரை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலாக அவருடைய பேர் பார்த்தா ஆமன். இந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டரே அவர் தான். அவருடைய வாய்ஸ் ஓவரில் தான் இப்போ இந்த ஸ்கூலை பற்றி சொல்லிட்டு இருக்கான். ஹோம் ஸ்கூலுன்றது மற்ற ஸ்கூல் மாதிரி கிடையாது. இது ரொம்ப ஸ்பெஷலான ஸ்கூலு. மற்ற ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலில் சேர போகிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதுவாங்க. ஆனால் எங்கள் ஸ்கூலில் இங்கே சேர போகிற பசங்களோட பேரண்ட்ஸ் தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எழுதணுன்ற மாதிரி சொல்ல, ஒரு லேடி அங்கே பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஏதோ ஃபைல் மாதிரி கொடுத்துட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே தான் கொஷின்ஸ்லாம் இருக்கும் போல். ஸோ அவங்க எல்லாருமே அந்த எக்ஸாமை எழுத ரெடி ஆகிட்டு இருக்க. ஆமினும் பார்த்தா நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஸ்கூலில் நிறைய விஷயங்கள் புதுசாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நாங்கள் எல்லாமே உங்கள் பசங்களுக்கு தேவையான விஷயங்களை நிறையவே சொல்லிக் கொடுப்போம். அதில் இருக்க கொஷின்ஸ்லாம் கூட நாங்கள் ரொம்ப லாஜிக்கலாக உங்கள் பசங்க அவங்கள நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கணுன்றதுக்காகவே ரொம்ப யோசித்து எடுக்கப்பட்டது தான். அந்த மாதிரி இன்னும் இங்கே நிறைய புது புது விஷயங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூலில் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அட்மிஷனும் நடக்கும்ன்ற மாதிரி அந்த ஸ்கூலை பற்றி அப்படி நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே இருக்க, அட் அ டைமில் பேரண்ட்ஸும் அந்த கொஷின்ஸ்க்கான எக்ஸாமெல்லாம் எழுதிட்டுருக்காங்க. இப்போ ஒரு வழியாக ரிட்டன் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து எல்லா பேரண்ட்ஸுக்குமே தனித்தனியாக இந்த பர்சனல் இன்டர்வியூ மாதிரி ஆமின் தான் எடுத்துகிட்ருக்காரு. அதில் அவர் ஃபர்ஸ்ட்டு பேரண்ட்ஸ் கிட்டலாம் என்ன கொஷின் கேட்குறாருன்னா, மற்ற ஸ்கூலெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எதுக்கு பர்டிகுலராக இந்த ஹோம் ஸ்கூலில் உங்கள் பசங்களை சேர்க்க நினைக்கிறீங்கன்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஒரு பேரண்ட்டுமே ஒரு ஆன்சரை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்னோட பையன் இந்த ஸ்கூலில் படித்தானா அவன் ஃப்யூச்சரில் ஒரு பெட்டரான பர்சனாக அவன் வாய்ப்பு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அதனால தான் அவனை இங்கே சேர்க்குறேன்ற மாதிரி இவர் சொல்ல, இன்னொருத்தவங்க என் பொண்ணுக்கு பெஸ்ட்டான ஸ்கூல்னால் அது இந்த ஸ்கூல் தானே எனக்கு தோணுது. ஏன்னா வெளியே இருக்க மற்ற நார்மலான ஸ்கூலில் அவள் படிக்கிறத விட இந்த மாதிரியான ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் அவள் படிக்கிறது தான் அவளுக்கும் பெருமைன்ற மாதிரி சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. அது எல்லாமே ஆமினும் கேட்டுட்ருக்காரு. அட் த சேம் டைம் வெளியே பார்த்தா இந்த பேரண்ட்ஸோட பசங்களும் எல்லாருமே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆளாளுக்கு ஒரு பக்கம் இவங்க என்னடா இன்னுமா இன்டர்வியூ வச்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரி அவங்க எல்லாரும் வெளியே டென்ஷனில் நின்றுட்டு இருக்க. உள்ள அந்த ஆமின் கூட பார்த்தா இன்னொருத்த ஒரு மேடம் மாதிரி இருக்காங்க. அவங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா யானி. அவங்க இப்போ ஒரு பேரண்ட் கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுடைய ஹோம் ஸ்கூலில் நாங்கள் கொடுக்குற கோர்ஸ் எல்லாமே பசங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும். அந்த மாதிரியான ப்ரெஷரை உங்கள் பசங்களால் தாங்கிக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்களான்ற மாதிரி கேட்க, கண்டிப்பாக எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் தாங்காத ப்ரெஷரே கிடையாது. எங்கள் ஃபேமிலியில் பிறந்த யாராக இருந்தாலுமே எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் சரி அதிலேருந்து அது எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு அதை ஈஸியாகவே ஓவர் கம் பண்ணி வந்துடுவோன்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் சரி, ஆனால் எதுக்காக பர்டிகுலராக உங்கள் பசங்களை நாங்கள் இந்த ஸ்கூலில் சேர்த்துக்கணுன்ற மாதிரி கேட்கும்போது, என்னோட பையன் ஒரு ஸ்பெஷல் சைல்டு. ஸோ அதனால் அவன் மற்ற நார்மலான ஸ்கூலில் படிக்கிறத விட இந்த ஹோம் ஸ்கூல் மாதிரியான ஒரு ஸ்பெஷல் ஸ்கூலில் படிக்கிறது தான் அவனுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவனுக்கு இருக்க டேலண்ட்டுக்கு கண்டிப்பாக அவன் இந்த ஸ்கூலில் படிக்கிறதுக்கு ஒரு தகுதியான பையன்தான்றதை நான் நம்புறேன்ற மாதிரி ஒரு பேரண்ட்டும் பார்த்தா ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஆமினும், உங்கள் பசங்க எல்லாருமே எங்கள் ஸ்கூலில் செலக்ட் ஆகிட்டாங்க. ஆனால் மற்ற ஸ்கூலோட கம்பேர் பண்ணும்போது எங்கள் ஸ்கூலில் ஃபீஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அது உங்களுக்குலாம் ஓகேவான்ற மாதிரி பேரண்ட்ஸ் கிட்ட கேட்க, அவங்க அதுக்கெலாம் பெருசாக யோசிக்கிற மாதிரி இல்லை.
ஒரு டேர்முக்கு 1 மில்லியன் கூட கட்ட நாங்கள் ரெடியாக தான் இருக்கோன்ற மாதிரி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வேற என்ன வேணும்? இப்போ அடுத்த சீன்லேயே பார்த்தா அந்த லேடி யானி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு இங்கே ஸ்காலர்ஷிப்காக அப்ளை பண்ண அந்த 2 பேர் யாருன்ற மாதிரி கூப்பிட ஒரு பையனும் ஒரு பொண்ணும் வராங்க. அதில் பையனோட பேர் பார்த்தீங்கன்னா டிபெட், பொண்ணோட பேர் வந்துட்டு மாஹி. இதில் எல்லாருமே வந்துட்டு மெயின் கேரக்டர்ன்றதுனால யாரையுமே வந்துட்டு பேர் சொல்லாமல் அட்ரஸ் பண்ண முடியாது. ஸோ பேரெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருந்தாலும் போக போக செட் ஆகிடும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ 2 பேருக்குமே பார்த்தா உள்ளே வந்துட்டு ஆமீன் தான் இன்டர்வியூ பண்ணுறாரு. அதே மாதிரி தனித்தனியாக தான் இன்டர்வியூவும் இப்போ நடந்துட்டுருக்கு. அதில் ஃபஸ்ட்டு ஆமீன் என்ன கேட்குறாருன்னா, என்னதான் ஹோம் ஸ்கூலில் எப்பயுமே ஸ்காலர்ஷிப்காக 1000 அப்ளிகேஷன் வந்தாலும் நாங்கள் எப்பயுமே 2 ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் செலக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் உங்கள் 2 பேரையும் நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் கேட்க போகிற கேள்விக்கு நல்லா யோசிச்சு தெளிவான பதிலாக சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்பை கொடுக்கணுன்ற மாதிரி கேட்க, அதில் டிபெட் என்ன சொல்கிறான்னா, என்னுடைய அம்மாவுக்கு வந்துட்டு நான் இந்த ஸ்கூலில் படிக்கணுன்றது ரொம்ப ஆசை. இந்த ஸ்கூலில் நான் படித்தேன்னா அது வந்துட்டு என்னுடைய மாஸ்டர் டிகிரிக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு அவங்க நம்புகிறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காம நான் இங்கே இந்த ஸ்காலர்ஷிப்பில் படித்தேன்னா அது அவங்களுக்கு இன்னும் ப்ரௌடாக இருக்கும். அதனால தான் இந்த ஸ்காலர்ஷிப்பை நான் அட்டன் பண்ணுறேன்ற மாதிரி அவன் சொல்ல, அதே மாதிரி இப்போ மாஹி என்ன சொல்கிறான்னா, மற்ற பசங்க மாதிரி நான் கிடையாது. மற்ற பசங்க எல்லாருக்குமே பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுடைய ஸ்டடிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கான ஃபீஸ் எல்லாமே அவங்க பே பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு அப்படிலாம் யாருமே கிடையாது. ஏன்னா நான் ஒரு அனாதை. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் ஸ்காலர்ஷிப் மூலயமா நான் படித்தேன்னா அது வந்துட்டு என்னுடைய கரியரையே சேஞ்ச் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃப்யூச்சரும் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு நான் அப்ளை பண்ணேன்ற மாதிரி இவ சொல்ல, இவங்க கேட்குற கேள்விக்கு எல்லாமே பார்த்தா 2 பேருமே தனித்தனியாக ஆன்சர் பண்ணுறாங்க. இப்போ கேள்விலாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஆமீன் என்ன சொல்கிறாருன்னா, சரி ஓகே, ரிசல்ட்டை வந்து நான் அப்புறமா சொல்கிறேன், நீங்கள் கிளம்பலான்ற மாதிரி அனுப்பி வச்சுறேன். அப்படியே கட் பண்ணி இப்போ அடுத்த சீனில் பார்த்தா மாஹி வந்துட்டு அந்த ஹோம் ஸ்கூலில் ஸ்காலர்ஷிப்போட செலக்ட் ஆகிட்டான்ற மாதிரி அவளுக்கு வந்துட்டு ஒரு லெட்டர் வருது. அதை பார்க்கும்போது அவளுக்கு பெருசாக ஹாப்பி இருக்கா என்னன்றது தெரியல. பட் அவளுடைய முகத்தில் வந்துட்டு அந்த அளவுக்கு சந்தோஷம் ஒன்றும் தெரியல. இப்போ கட் பண்ணி அடுத்த சீன்லேயே பார்த்தா அந்த ஸ்கூலில் இந்த வருஷம் செலக்ட் ஆகிருக்க அந்த 13 ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஒரு வெல்கம் பார்ட்டி மாதிரி ஒன்று நடந்துட்டுருக்கு. அங்கே ஒரு டீச்சர் வந்துட்டு பசங்க எல்லாருக்குமே ஒரு பிஸ்கெட்டையும் கொடுக்குறாரு. அது எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு பரவாயில்ல, டேஸ்ட்டாக தான் இருக்குன்ற மாதிரி பசங்களாம் அப்படி கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் அந்த இடத்துக்கு பார்த்தா ஆமீனும் அப்புறம் யானின்ற டீச்சர் இருப்பாங்களே அவங்க 2 பேருமே வராங்க. அமீன் வந்ததுமே என்ன சொல்கிறாருன்னா, இந்த வருஷம் நீங்கள் 13 பேர் தான் இந்த ஸ்கூலுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்க. ஸோ இதுக்கப்புறம் அடுத்து வரப்போகிற 3 வருஷத்துக்கு நாங்கள் என்ன சொல்கிறோமோ எங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னவோ அதை கேட்டு தான் நீங்கள் எல்லாருமே நடந்துக்கணும். ஏன்னா உங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே எங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஒத்துக்கிட்டு தான் அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 வருஷமும் நாங்கள் சொல்கிறது தான் இங்கே ரூல்ஸ். அதை தான் நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். இந்த 3 வருஷம் ஸ்கூல் முடிச்சுட்டு இங்கேருந்து போகும்போது நீங்கள் உங்களையே புதுசாக பார்ப்பீங்க. உங்களுக்கு இங்கே நடக்கிற விஷயங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இந்த 3 வருஷம் உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக தான் அமையும்ன்றது எனக்கு நல்லாவே தெரியுன்ற மாதிரி சொல்லிட்டு இவர் நிறைய பேசிகிட்டு இருக்கா. அவர் பேசி முடிச்ச அடுத்த செகண்டே பார்த்தா லைட் எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. பசங்களுக்குலாம் ஒன்றும் புரியல, என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒருத்தராக பார்த்தா பொத்து மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில் தான் காமிக்கிறாங்க. பசங்க எல்லாருமே பார்த்தா இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காங்க. நேற்று சாப்பிட்றதுக்கு ஒரு பிஸ்கெட் கொடுத்தாங்கல்ல, அந்த பிஸ்கெட்டில் தான் ஏதோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க போல். ஸோ அதனால தான் எல்லாருமே மயக்கத்தில் இருக்காங்க. அந்த வண்டி ஓடிட்டு போயிட்டு இருக்கிறதும் பார்த்தா நேற்று பிஸ்கெட் கொடுத்தவர் தான். ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ மாஹி தான் கண்ணு முழிக்கிறா. கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவளுக்கு ஒன்றுமே புரியல. பக்கத்தில் இருக்க அவளோட ஃப்ரெண்டை எழுப்புறா, ஆனால் யாருமே எழுந்துக்கிற மாதிரி இல்லை. ஸோ அவள் தான் கேட்குறா, எங்களை எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்கன்ற மாதிரி கேட்க, ஹோம் ஸ்கூலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம், ஒன்றும் பயப்பட தேவையில்லைன்ற மாதிரி சொல்ல, இவ தான் பார்த்தா எல்லாரையுமே எழுப்பி விடுறா. இப்போ ஒரு வழியாக பசங்க எல்லாருமே வந்துட்டு ஹோம் ஸ்கூலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஆனால் அவங்க எல்லாருக்குமே செம்ம கடுப்பாக்கு. ஏன்னா இவங்க வந்து மயக்க மருந்து கொடுத்து கார்த்திக் கூட்டிகிட்டு வந்திருக்க மாதிரி தானே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ பசங்க எல்லாருமே டென்ஷன் ஆகி, இது என்ன ஸ்கூலா இல்லை வேறு ஏதாச்சா, எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களை கடத்திருக்கீங்க, இதெல்லாம் இல்லீகல் தெரியுமான்ற மாதிரி சத்தம் போட ஆமீன் தான் வராரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது எதுவுமே வந்துட்டு இல்லீகல்லாம் கிடையாது, இதுவுமே எங்கள் ஸ்கூலோட ஸ்டடீஸில் ஒரு பார்ட் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் வந்துட்டு உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் தெரியும். அவங்க இது எல்லாத்துக்குமே ஓகே சொல்லி ஒத்துக்கிட்டு தான் அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டு கொடுத்துட்டு உங்களை இங்கே விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் நினச்சி கவலைப்பட தேவையில்லைன்ற மாதிரி சொல்ல, ஆனால் பசங்க எல்லாருமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அவங்க ஒத்துக்கிட்டா இங்கே படிக்கிறது அவங்களா இல்லை நாங்களான்ற மாதிரி கேட்டு பசங்க எல்லாருமே அவரை எதிர்த்து பேச, இதை பார்த்துட்டு யானி வந்துட்டு, இங்கே பாருங்கள், இந்த ஸ்கூலோட முதல் ரூல், இங்கே இருக்க யாரும் மாஸ்டர் ஆமீன் பேசும்போது அவரை எதிர்த்து பேசவே கூடாது. அதை எப்பயுமே மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்கன்ற மாதிரி மிரட்ட பசங்க எல்லாருமே அமைதியாகிடுறாங்க. ஆனால் அதில் ஒருத்தன் இருக்கான், இவனுடைய பேர் பார்த்தீங்கன்னா யூகோ. இவனுக்கு வந்துட்டு இங்கே இருக்கிறதே சுத்தமாக பிடிக்கல, எனக்கு இந்த ஸ்கூலே பிடிக்கல, நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன், என்னை விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போக, ஒருத்தர் வண்டியில் கூட்டிகிட்டு வந்தார் இல்லையா, அவர் பார்த்தா அவனை போகவே விட மாட்டேங்கிறாரு. அவன் பார்த்துட்டு முறைக்கிறான், இப்போ விடுறீங்களா இல்லை நான் எதுவும் பிரச்சனை பண்ணிட்டுமான்ற மாதிரி கேட்க, நீ இங்கேருந்து போனீன்னா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் பரவாயில்லையான்ற மாதிரி அவர் கேட்குறாரு. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சரின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக போயிடுறான். அப்போ தான் ஆமீன் பார்த்தா பேச இன்னிலிருந்து இந்த ஹோம் ஸ்கூல் தான் உங்களுடைய வீடு, அதனால இங்கே நாங்கள் சொல்கிறது தான் கேட்கணும். இந்த
இந்த ஹோம் ஸ்கூலில் நீங்கள் இருக்கிறதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த எல்லாத்தையுமே நான் இப்போ சொல்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரூலே பார்த்தா பசங்க யாருமே வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது போல். ஸோ அதை சொன்னதுமே யானி வந்துட்டு ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து உங்கள் யார்கிட்டலாம் ஃபோன் இருக்கோ அது மாதிரி நிறைய வேல்யூபிளான திங்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே இந்த பாக்ஸில் போடுங்கன்ற மாதிரி சொல்ல பசங்க எல்லாருமே ஒருத்தராக வந்துட்டு அவங்க கிட்ட இருக்க ஃபோனெல்லாம் அந்த பாக்ஸில் போட்டு போயிடுறாங்க. அடுத்து ரூல் நம்பர் 2 வந்துட்டு எல்லாருமே நைட்டு கரெக்டாக ஒரே டைமுக்கு ஒரே நேரத்தில் தூங்க போயிடணுமா. ஸோ அதை சொன்னதுமே பசங்களுக்குலாம் கடுப்பாகுது. அதே மாதிரி நைட்டு தான் காமிக்கிறாங்க, எல்லாரும் ஒரே நேரத்தில் தூங்க போகிறாங்க. அதே மாதிரி காலையிலையும் பார்த்தா இவங்க சொல்கிற டைமுக்கு டான்னு ஷார்ப்பாக எழுந்துக்கணுமா. அதுக்கேற்ற மாதிரி காலையில் 5:30 மணிக்கு கரெக்டாக வேக்கப்னு சொல்லி கத்திக்கிட்டு ஏதோ ஒரு பாட்டு கேட்க பசங்க எல்லாருமே அப்படி துடிச்சு பிடிச்சி எழுந்துக்கிறாங்க. இந்த பக்கம் கேர்ள்ஸுக்கெலாம் பயங்கர கடுப்பாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு பணக்கார வீட்டு பசங்களை, ஸோ அப்போ எப்படி வளர்ந்துருப்பாங்க. அதனால் காலைல 5:30 மணிக்கெலாம் எழுந்துக்கிறதுக்கே எல்லாருக்கும் கடுப்பாக இருக்குது. என்னடா இது இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்களே, இது என்ன ஸ்கூலா இல்லை ஜெயிலான்ற மாதிரி எல்லாருக்குமே வெறியாகுது. பட் இருந்தாலும் என்ன பண்ண முடியும், கொஞ்ச நேரம் கூட எக்ஸ்ட்ரா தூங்கவும் விட மாட்டேங்கிறாங்க. அதனாலே பசங்க எல்லாரும் வெறுப்பில் கிளம்பி ரெடியாகி வர கிச்சனுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. ஏன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும்ல. அங்கே பார்த்தா அங்கேயுமே ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஹோம் ஸ்கூலில் வந்துட்டு மண்டே டு ஃப்ரைடே தான் நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு தருவோம். மீதி சாட்டர்டே சண்டே 2 நாளுமே உங்களுக்கு தேவையான 3 வேளை சாப்பாடையுமே நீங்களாக தான் ரெடி பண்ணிக்கணுன்ற மாதிரி சொல்லிட. அதுவுமே உங்களுக்கு கடுப்பாக தான் இருக்குது. எனக்கெல்லாம் சமைக்கவே தெரியாதடான்ற மாதிரி ஆளாளுக்கு பேசிகிட்டு இருக்க. இருந்தாலும் என்ன பண்ண முடியும், காலையில் பசிக்கும்ல. ஸோ இவங்க வர இப்படி சொல்லிவிடவும் பசங்களாம் வந்துட்டு சமைக்க தெரியலனாலும் ப்ரெட்டெல்லாம் டோஸ்ட் பண்ணி அதெல்லாம் தீச்சிக்கிட்டு எதுவும் சமைச்சிட்ருக்க. இதெல்லாமே மாகி பார்க்குறா. அவளுக்கு வந்துட்டு டென்ஷன் ஆகுது இப்படி கத்திக்கிட்டே சமையல் பண்ணுறது. ஸோ அதனால் அவள் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் யாரும் எதுவும் சமைக்க தேவையில்ல, நானே மொத்தமாக உங்களுக்கு சமைச்சு கொடுத்துட்றேன், தயவு செஞ்சு அமைதியாக மட்டும் இருங்கன்ற மாதிரி சொல்லிடுறேன். சமைச்சு கொடுத்தா சரிதான்ற மாதிரி சொல்லிட்டு பசங்க எல்லாருமே பார்த்தா அமைதியாக ஆகிடுறாங்க. அடுத்து பார்த்தா பசங்க எல்லாருமே ஒரு இடத்துல ஒன்றா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இங்கே இருக்க இந்த 13 பேருமே பார்த்தா Gen 6 ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது இவங்க வந்துட்டு 6வது ஜென்ரேஷனாக. இதுக்கு முன்னாடி இந்த ஸ்கூலில் வந்துட்டு 5 பேட்ச் பசங்க வந்து படித்து முடிச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இவங்க 6வது பேட்ச்ன்றதுனால இவங்களை வந்துட்டு ஆமின் பார்த்தா எப்பயுமே Gen 6 ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற மாதிரி தான் கூப்பிடுவார். அதனால இப்போ அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் உங்க யாருக்குமே இங்கே இருக்கிறது பிடிக்கவே இல்லை, இவங்க யாருக்குமே இங்கே இருக்கிறது கம்ஃபர்டபுளாகவும் இல்லைன்றது எனக்கு புரியுது. பட் எதை நினச்சும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் பசங்களும் இப்படி தான் இருந்தாங்க. ஆனால் போக போக அவங்க இதை அவங்களுடைய வீடாகவே நினச்சி பழகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் சீக்கிரமாகவே பழகிப்பீங்கன்ற மாதிரி சொல்ல பசங்க எல்லாருமே டென்ஷன் ஆகுறாங்க. அதில் ஒரு பையனை காமிக்கிறாங்க. அவனோட பேர் பார்த்தீங்கன்னா நாய். ஆனால் நாய்னு கூப்பிட்டா நல்லா இருக்காதுல்ல. ஸோ இவனை வேற நம்மளுக்கு வந்து F4 ரென்னா தானே தெரியும். ஸோ இதுலேயும் வந்துட்டு நம்ம இவனுடைய பேரை ரென்னுனே வச்சுக்கலாம். அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை எனக்கு வந்துட்டு இங்கே இருக்கிறது சுத்தமாக பிடிக்கல, அது மட்டும் இல்லாமல் நான் முதல்ல என்னுடைய அப்பா கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன், அதனால அதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல பக்கத்துலேயே பார்த்தா இன்னொரு பொண்ணு இருக்கா. இவளுடைய பேர் வந்துட்டு ஃபூஜி. அவளும் வந்துட்டு ஆமாம் எனக்குமே இங்கே இருக்கிறது பிடிக்கல, நான் என்னுடைய வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் கேட்டுட்டு மாஸ்டர் யானி பார்த்தா பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாங்க. எல்லாரும் கொஞ்சம் வாயை மூடுங்க, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எப்பயுமே மாஸ்டர் ராமன் பேசும்போது நீங்கள் யாரும் அவரை எதிர்த்து பேசவே கூடாது. அவராக உங்ககிட்ட ஏதாச்சும் கேள்வி கேட்டால் மட்டும்தான் நீங்கள் அதுக்கு பதில் சொல்லலாம். அதை தவிர்த்து அவர் பேசும்போது குறுக்க யாரும் பேசக்கூடாதுன்ற மாதிரி மறுபடியும் மிரட்டவும் பசங்க எல்லாருமே அமைதி ஆயிடுறாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாருமே வந்துட்டு இவங்க சொல்கிறது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பிடிக்கவே இல்லை. ஏன்னா அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு செட் ஆகவும் இல்லை. அப்போ தான் ஆமீன் வந்துட்டு கேட்குறாரு, சரி எல்லாருமே வந்துட்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறீங்கல்ல, முதல்ல வீடுனா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போன்ற மாதிரி கேட்க இதில் 2 ட்வின்ஸ் இருப்பாங்க. அதில் ஒருத்தன் வந்துட்டு வீடுனா நம்ம தங்கியிருக்க இடம்ன்ற மாதிரி சொல்கிறான். அவ்வளோதானா, வீடுனா அது மட்டும்தானான்ற மாதிரி கேட்க, ஆமாம் வீடுனா நம்ம ரெஸ்ட் எடுக்கிற இடம், நம்ம அங்கே இருந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம், நமக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையுமே அங்கே பண்ணலாம், அதுதான் வீடுன்ற மாதிரி சொல்ல அப்போ தான் டிபெட் மட்டும் என்னை பொறுத்த வரைக்கும் வீடுன்றது ஒரு ஃபேமிலி மாதிரி, நம்ம எல்லாருமே ஃபேமிலியாக ஒன்றா இருக்கிறது தான் வீடுன்ற மாதிரி சொல்ல இவன் சொல்கிற இந்த பதில் மட்டும் பார்த்தா ஆமீனுக்கு வந்துட்டு கொஞ்சம் பிடிச்சிருக்க மாதிரி தெரியுது. நீ சொல்கிறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது டிபெட்டுன்ற மாதிரி அவனை பாராட்டுறாரு. அது கேட்டுட்டு மற்ற பசங்களும் ஆளாளுக்கு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்ல அது எதுவுமே பார்த்தா இவருக்கு வந்துட்டு செட் ஆகிற மாதிரி தெரியல. அப்போனா உங்களை பொறுத்த வரைக்கும் வீடுனா என்னன்றது கூட உங்களுக்கு புரியலை. ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டாஸ்கே அதுதான். முதல்ல வீடுனா என்னன்றதுக்கான ஒரு கரெக்டான மீனிங்கை கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லும்போது மாகி இதை கேட்டோடனே, அப்படின்னா இங்கே யார் சொன்ன ஆன்சருமே உங்களுக்கு பிடிக்கலையா சார்ன்ற மாதிரி கேட்குறா. பிடிக்கலன்னு சொல்லிட முடியாது, ஆனால் இந்த ஹோம் ஸ்கூலுக்கு ஏற்ற ஆன்சர் அது கிடையாது. நீங்கள் கரெக்டான மீனிங்கை கண்டுபிடிச்சிட்டு வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கே புரிய வரும்ன்ற மாதிரி சொன்னவர் இன்னும் சில விஷயங்களெல்லாம் நான் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்குது. முதல்ல இங்கே இருக்க டீச்சர்ஸ் எல்லாரையுமே நீங்கள் இந்த சார் மேடம்லாம் சொல்லி கூப்பிடக்கூடாது, எல்லாரையுமே மாஸ்டர்ஸ்ன்னு சொல்லி தான் கூப்பிடணும். அதுக்கு அடுத்தது இங்கே என்ன ரூல்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அதை யாராச்சும் ஒருத்தர் மீறினா கூட கண்டிப்பாக அவங்களுக்கான பனிஷ்மெண்ட் இருக்கும், அதை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அடுத்து ரூல் நம்பர் 5 யாரும் மீறவே கூடாது. இங்கே இருக்க பிளேஸில்
எங்கேயாச்சும் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ்ன்னு சொல்லி இருந்தால் அதுக்குள்ளே நீங்கள் போகணும்னு நினைக்கவே கூடாது. முக்கியமாக ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்க அந்த காட்டு பக்கம் அங்கெல்லாம் யாருமே போகக்கூடாது. இது எல்லாமே உங்களுடைய நல்லதுக்காக தான். ஸோ இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு இந்த டாஸ்கையும் கொடுத்துட்டு போயிட பசங்க எல்லாருக்குமே கடுப்பாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த ஜென்ரேஷன் பசங்க என்ன பண்ணுவாங்க, எதை பண்ணாதன்னு சொல்கிறோமோ அதைத்தானே முதல்ல போய் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த சீன்லேயே பார்த்தா அவர் தான் காட்டுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார்ல. இருந்தாலும் அதை கேட்காம ஒரு 7 பசங்க மட்டும் இந்த காட்டு வழியாக போனால் கண்டிப்பாக நம்ம தப்பிச்சிடலான்னு நினைக்கிறேன், அதனால தான் இவங்க வந்துட்டு இந்த பக்கமாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சும்மா பூச்சாண்டி காட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம இந்த பக்கமாக போனால் நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்துடலான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த 7 பேரும் ஸ்கூலை விட்டு போக ஆரம்பிச்சிட இது எல்லாத்தையுமே பார்த்தா அங்கே இருந்து CCTV கேமரா இருக்கும் போல். ஸோ அது மூலயமா இங்கே ஆமீன் வந்துட்டு அவருடைய ரூம்குள்ளே இருந்து லேப்டாப்பில் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஸோ யாரெல்லாம் எஸ்கேப் ஆகியிருக்காங்கன்றது கூட அவர் தெளிவாக பார்த்துட்டு இருக்காரு. அதே நேரம் இப்போ ஸ்கூலுக்குள்ளே பார்த்தா இவங்க 3 பேரும் காமிக்கிறாங்க. அதாவது மாஹி, டிபட், அப்புறம் ரென்னு. இவங்க 3 பேரும் சும்மா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்ட்ரோடியூஸுமே ஆகிக்கிறாங்க. அப்போ தான் பார்த்தா ரென் கேட்குறான், நீங்கள் 2 பேருமே வந்துட்டு ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ் தானே, எதுக்காக நீங்கள் இந்த ஸ்கூலை போய் செலக்ட் பண்ணி வந்தீங்கன்ற மாதிரி கேட்க, நான் என் அம்மாக்காக இங்கே வந்தேன்ற மாதிரி டிபட் சொல்கிறான். நீ மாஹின்ற மாதிரி கேட்க, நான் எனக்காக வந்திருக்கேன், ஏன்னா எனக்கு அப்பா அம்மாலாம் யாரும் கிடையாது, நான் ஒரு ஆஃப்னேஜ். ஸோ மற்ற ஸ்கூலில் போயிட்டு ஃபீஸ் கட்டி படிக்கிற அளவுக்குலாம் என்னால் படிக்க முடியாது, அதனால தான் நான் இந்த ஸ்கூலை செலக்ட் பண்ணி இங்கே வந்திருக்கேன்ற மாதிரி சொல்ல, அப்போ கூட உனக்கு வேறு ஸ்கூலே கிடைக்கலையா, இந்த ஸ்கூல் எவ்வளோ வியர்டாக இருக்குது, அதுவும் இல்லாமல் ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேறு, இதெல்லாம் தேவையான்ற மாதிரி ரென் கேட்கும்போது அதுக்கு என்ன பண்ண முடியும், ஆனால் நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு, எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கூலை விட உங்கள் ஃபேமிலிலாம் தான் ரொம்ப வித்தியாசமாக ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் ஆகுது. ஏன்னா இங்கே என்னெல்லாம் நடக்கும், இதனால் நீங்கள் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் உங்களை இந்த ஸ்கூலில் சேர்த்து விடணும்னு சொல்லி முடிவு பண்ணி தான் அவங்க கரெக்டாக எக்ஸாமில் எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணி உங்க எல்லாருமே இங்கே சேர்த்து விட்டு போயிருக்காங்க. அதை நினைக்கும் போது தான் எனக்கு ஒன்றுமே புரியலன்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் ரெண்டுமே யோசிக்கிறான். ஆமாம்ல, எங்கள் அப்பாவுக்கு இருக்குன்ற மாதிரி அவன் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்க. அப்படியே சும்மா 3 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக பார்த்தா ஸ்கூலுக்குள்ளேருந்து பெல் அடிக்குது. அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கேட்குது. இந்த மாதிரி Gen 6 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்கூலுக்குள்ளே சீக்கிரமாக வந்து அசம்பிள் ஆகுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு 3 பேரும் அங்கேருந்து போக ஆரம்பிக்க அந்த டைனிங் ஏரியா இருக்கு இல்லையா, அங்கே தான் வந்திருக்காங்க. அங்கே வந்து இவங்க பார்க்கும்போது அங்கேயும் பார்த்தா ஆல்ரெடி 3 பசங்க மட்டும்தான் இருக்காங்க. இப்போ இவங்க 3 பேரும் சேர்த்து மொத்தமாக 6 பேர் தான் இருக்காங்க. அதை பார்த்துட்டு ரெண்டாங்க கேட்குறான், என்ன நீங்கள் 3 பேர் தான் இருக்கீங்க, மற்றவங்களாம் எங்கன்ற மாதிரி கேட்க, அவங்கெல்லாம் ஸ்கூலை விட்டு எஸ்கேப் ஆகி போனதை நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே கேப் போட்டு ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான்ல, இவனுடைய பேர் பார்த்தீங்கன்னா பெண்ணன். இவன் வந்துட்டு இங்கே இருக்க மற்ற பசங்களை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானவன், ஸ்பெஷல் சைல்டு மாதிரி. ஸோ இவன் பேசுகிறது எல்லாமே பார்த்தா கொஞ்சம் குழந்த மாதிரி தான் இருக்கும், ஆனால் இங்கே இருக்க எல்லாரையும் விட இவன் தான் பார்த்தா ரொம்ப டேலண்டான பையனும் கூட. ஸோ இப்போ அவன் தான் சொல்கிறான், நான் தான் பார்த்தேன் அவங்க எல்லாரும் எஸ்கேப் ஆகி போனாங்கன்ற மாதிரி சொல்லும்போது, இது எஸ்கேப் ஆகி போனாங்களா, எங்கே போனாங்க, இங்கேருந்து வெளியே போனால் வெறும் காடு தானே இருக்குது, அதான் காடுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி ஆல்ரெடி வார்னிங் கொடுத்தாங்களே, அப்புறம் ஏன் போனாங்கன்ற மாதிரி கேட்க, பெண்ணுக்கு பின்னாடி 2 பொண்ணுங்க இருக்காங்களே, அதில் ஒரு பொண்ணு தான் சொல்கிறா, அவங்க இங்கேருந்து போனதே எப்படியாச்சும் இந்த ஸ்கூலை விட்டு எஸ்கேப் ஆகி போகிறதுக்கு தான், அதனால தான் அதை பற்றிலாம் யோசிக்காமல் போயிட்டாங்கன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தா கரெக்டாக வந்துட்டு மாஸ்டர் யானி வந்துடுறாங்க. அவங்க வந்ததும் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ரூல் நம்பர் 5 மீறி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்கூலை விட்டு வெளியே காட்டுக்குள்ளே போயிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் தான் போய் அவங்களெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரணுன்ற மாதிரி சொல்ல, இது கேட்டதுமே ரென் பார்க்குறான், இது நாங்கள் போகணுமா, நீங்கள் தானே சொன்னீங்க அந்த காட்டுக்குள்ளே போகிறதெல்லாம் ஆபத்து, ஸோ நாங்கள் யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்போ என்னடானா நீங்களே வந்து எங்களை போய் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வர சொல்கிறீங்க, அதெல்லாம் முடியாதுன்ற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியாது, இங்கே இருக்க ரூல் நம்பர் 6 படி உங்கள் ஒருத்தருக்கும் நீங்களே தான் பொறுப்பு, ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு, அதனால் நீங்கள் தான் போய் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரணும் போங்கன்ற மாதிரி சொல்லிட, இவங்களால் என்ன பண்ண முடியும், இவங்க சொன்னால் அதை கேட்டு தான் ஆகணும். ஸோ வேறு வழியே இல்லாமல் 6 பேருமே பார்த்தா சரின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அதே நேரம் இப்போ காட்டுக்குள்ளே வந்த இந்த 7 பேரை தான் காமிக்கிறாங்க. இங்கே இருக்க இந்த 13 பேருமே பார்த்தா மெயின் லீட்ஸ் தான். ஸோ பேர் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும், அதனால பேரெல்லாம் அப்புறம் போக போக பார்த்துக்கலாம், நான் ஒன்றொன்னாவே சொல்கிறேன். இப்போ வந்துட்டு இந்த 7 பேரில் பொண்ணுங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஆல்ரெடி ரொம்ப தூரம் நடந்து வந்ததில் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்ற மாதிரி கேட்க, அங்கே ஒரு பையன் தான் சொல்லிட்டு இருக்கான், எது ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதா, அதுக்கெலாம் வாய்ப்பே கிடையாது, அப்புறம் ஸ்கூலுக்குள்ளேருந்து யாராச்சும் நம்மளை தேடிக்கிட்டு வந்தாங்கன்னா மறுபடியும் அள்ளி கொண்டு போய் ஸ்கூலுக்குள்ளே போட்டு பூட்டிடுவாங்க, பரவாயில்லையா, அதனால் போகிற வரைக்கும் போவோம், கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு வாங்கன்ற மாதிரி எல்லாரும் நடப்பயணம் தான் நடந்துட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் வந்துட்டு இவங்களை தேடி இந்த 6 பேரும் ஸ்கூலுக்குள்ளேருந்து வந்திருப்பாங்கல்ல, அதில் இப்போ மாகி என்ன சொல்கிறான்னா, நம்ம எல்லாருமே ஒன்றா போய் தேடிட்டு இருந்தால் கண்டிப்பாக அவங்களை கண்டுபிடிக்க முடியாது, ஸோ 3 பேராக 2 டீமாக பிரிஞ்சு போய் தேட ஆரம்பிப்போம், அப்போ தான் நைட்டுக்குள்ளே அவங்களையும் தேடி கண்டுபிடிச்சி நம்மளால் ஸ்கூலுக்கு போய் சேர முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு
சொல்லிட்டு 2 டீமாக பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதில் பார்த்தா மாஹி, பெனங் அப்புறம் டிபெட்டுன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் தான் ஒரு டீமாக பிரிகிறாங்க. அதில் தான் வந்துட்டு பெனங் எப்பயுமே வந்து கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக யோசிப்பாங்க. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா போகிற வழியிலலாம் மரத்துக்கு கீழே குச்சிகளெல்லாம் அடுக்கி வந்து ட்ரையாங்கிள் மாதிரி சிம்பிள் வச்சுட்டு போயிட்டுருக்கான். ஏன்னா அப்போ தானே அதை பார்த்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரும்போது வழி மாறி போகாமல் இருக்க முடியும். ஸோ அதனால அவங்க அப்படியே வச்சுட்டு போயிட்டு இருக்க. இந்த பக்கம் 7 பேரும் வந்துட்டு ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த பக்கம் போகிறதுனே ஒன்றுமே புரியல. அதில் வர அந்த 2 ட்வின்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதில் பார்த்தா ஒருத்தன் பேர் மாக்கு, இன்னொருத்தன் பேர் மெக்கு. ஸோ அதில் இப்போ மாக் என்ன சொல்கிறான்னா, எனக்கு என்னவோ இதுக்கப்புறம் இங்கே உள்ளே போகிறது கொஞ்சம் சேஃப்னு தோணலை. அதுவும் இல்லாமல் இருட்ட வேற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ திரும்ப நம்ம ஸ்கூலுக்கே போயிடலாம், அதுதான் சேஃபுன்ற மாதிரி சொல்ல அவ்வளோ பயம் இருந்தா நீ எதுக்கு எங்க கூட வந்தேன்ற மாதிரி யூஹோன்னு சொல்லிட்டு ஒரு பையன் கேட்குறான். இவனுடைய பேர் தான் யூஹோ. இவன் தான் பார்த்தா கொஞ்சம் வில்ல மாதிரி எப்போ பாரு ஏதாச்சும் ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்பான். ஸோ இப்போ அவன் டென்ஷன் ஆகி திட்ட எனக்கு என்னவோ சரிப்பட்டு வரல. ஸோ நான் வந்துட்டு ஸ்கூலுக்கு தான் போக போகிறேன், அதனால என் கூட யாருன்னா வரத்தாந்தா வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு மாக் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட அவன் பின்னாடியே பார்த்தா மெக்கு அப்புறம் இன்னொரு 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்களுமே போயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்குமே கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இவங்க 4 பேருமே இப்போ ஸ்கூலுக்கே ரிட்டர்ன் போயிடலான்னு சொல்லிட்டு திரும்பி போயிட மீதி பார்த்தா 3 பேர் மட்டும்தான். அதில் வந்துட்டு யூகோவும் அப்புறம் யூகோ கூட ஜீனுன்னு சொல்லிட்டு எப்பயுமே ஒரு பையன் இருப்பான். இவங்க 2 பேரும் தான் ஒன்றாவே சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க அப்புறம் கூட வந்துட்டு இன்னொரு பொண்ணு இருக்கா இல்லையா, அவளுடைய பேர் வந்துட்டு ஜிஞ்சாய். இவங்க 3 பேரும் மட்டும்தான் இப்போ இங்கே இருக்காங்க. ஸோ இப்படியே ஆளுக்கு 3 பேரா 4 பேரா பிரிஞ்சு அந்த காட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்க. இதோட இந்த ட்ராமாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் இங்கே முடியுது. இதுக்கப்புறம் அடுத்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.